Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 3 algebra இயற்கணிதம்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 3.2ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். First sum question read பண்ணுறேன். Find the value of polynomial f of y equal to 6y minus 3y squared plus 3 at f of y equal to 6y minus 3y squared plus 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒய்யோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3 இதுதான் வந்து கிவன். ஸோ இதில் வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 1ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இருக்கிற இடத்துல 1ன்னு போடுறோம். போட்டால் 6 × 1 6 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 3 × 1 3 minus 3. ஸோ 3. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் 6. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 6. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ த வேல்யூ ஆஃப் பாலினாமியல் எஃப் ஆஃப் ஒய் அட் ஒய் ஈக்குவல் டு 1 இஸ் 6 ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ஒய் ஈக்குவல் டு -1. ஸோ சேம் எஃப் ஆஃப் ஒய் கொஸ்டினில் கொடுத்த கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ஒய்க்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -1 போட்டால் என்ன கிடைக்கும்? 6 × -1 -6. ஸோ மைனஸ் ஸ்கொயர்ட்னா ப்ளஸ்ஸு, -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் கிடைக்கும். ஸோ +1 +1 × -3 -3 +3. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? -6. ஸோ -6 த ஆன்சர். ஸோ த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் ஒய் அட் ஒய் ஈக்குவல் டு -1 இஸ் -6. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு 0ங்கிறத நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 6 × 0 0, 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ 0 × 3 0 ப்ளஸ் 3. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 மைனஸ் 0 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ த வேல்யூ ஆஃப் பாலினாமியல் எஃப் ஆஃப் ஒய் அட் ஒய் ஈக்குவல் டு 0 இஸ் 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Question number 2. P of x equal to x squared minus 2 root 2 x plus 1 எனில் P 2 root 2 காய் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. If P of x equal to x squared minus 2 root 2 x plus 1 find P 2 root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P of x என்ன கொடுத்துருக்காங்க? அது அப்படியே நான் கிவனை அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக P of 2 root 2ங்கிறது எந்த இடத்துல இருக்குது? எக்ஸ் இருக்கிற பிளேஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ தான் 2 root 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இருக்கிறதுல 2 root 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 root 2 இன்ட்டு 2 root 2 எக்ஸுக்கு பதிலாக 2 root 2 போடுறேன். ஸோ ப்ளஸ் 1. ஓகேங்களா? இதை நான் இன்னொரு தடவை எழுதுகிறேன். 2 root 2 த ஹோல் ஸ்கொயர் இந்த வேல்யூக்கு பதிலாக மைனஸ் 2 root 2 இன்ட்டு 2 root 2 ப்ளஸ் 1. இதுதான் இதுக்கு ப்ரீவியஸாக இதுதான். ஸோ 2 root 2 2 root 2 2 தடவை இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ 2 root 2 2 root 2 4 இந்த ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 4 × 2 இதுக்கு வேல்யூ. நெக்ஸ்ட்டு இங்கே 2 root 2 இருக்குது, இங்கே 2 root 2 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 root 2 2 root 2 2 root 2 ஸ்கொயர்டு. ஸோ ஸ்கொயர்டு இது கேன்சல் ஆகிடும். ஸோ 4. ஸோ 4 × 2 ப்ளஸ் 1. ஸோ அதுதான். ஸோ மைனஸ் சைன், பிகாஸ் இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் சைன் தான் வரும். ஸோ 4 × 2. ஸோ 4 × 2 8 மைனஸ் 4 × 2 8 ப்ளஸ் 1. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ P 2 root 2 equal to 1. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? Question number 3. Find the zeros of the polynomial in the each of the following. கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P of x equal to x minus 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ P of x equal to x minus 3ங்கிறது given statement. அப்போ P of x value x minus 3னா அது வந்து ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ x minus 3 equal to 0.
ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறத வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? p of x equal to 3 minus 3 0. So the zeros of p of x equal to x minus 3 is 3. So x equal to 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Next, p of x equal to 2x plus 5. 2x plus 5. So p of x equal to 2, xக்கு பதிலாக minus 5 by 2 substitute பண்ணுறோம். எப்படின்னா 2x plus 5 equal to 0. So 2x, இந்த plus 5 இந்த பக்கம் போச்சுன்னா minus 5 ஆகும். அப்போ x equal to, இங்கே multiplication இருக்குது, இந்த பக்கம் போனால் division ஆகும். So by 2. So இங்கே xோட வேல்யூ என்ன? 5 minus 5 by 2. So இந்த minus 5 by 2 நான் இங்கே substitute பண்ணுறேன். minus 5 by 2 plus 5. So 2 cancel ஆயிரும். remaining என்ன இருக்கும்? minus 5 plus 5 இருக்கும். So minus 5 plus 5 cancel ஆயிடுச்சுன்னா 0. The zeros of the p of x, that this value is minus 5 by 2. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் q of y equal to 2y minus 3. So 2y minus 3 equal to 0 na 2y equal to 3. y equal to 3 by 2. The y equal to 3 by 2ங்கிறத நான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ y இருக்கிற இடத்துல எல்லாம் 3 by 2 போடுறேன். 2 into 3 by 2. 2 cancel ஆயிரும். minus 3. So 3 remaining என்ன இருக்குது? 3 minus 3. இது cancel ஆயிடுச்சுன்னா 0. So the zeros of the polynomial q of y is 3 by 2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் f of z equal to 8z. 8zன்னு சொல்லியிருக்காங்க. z equal to 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டனாலும் அப்போ டைரெக்டாகவே அதோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ அந்த 0ங்கிறத வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? 8 into 0, 0 தான் கிடைக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் 0 ஆஃப் தி f of z is 0. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் p of x equal to ax when a not equal to 0. So p of x equal to a of 0. Therefore x equal to 0. x equal to 0வா இருக்கும்போது இப்போ இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0 தான். a into something definitely 0 தான். So the 0 of the polynomial p of x equal to 0. Next, h of x equal to ax plus b, comma a not equal to 0, a comma b comma element of r னு கொடுத்துருக்காங்க. So h of x equal to ax plus b ஸோ கொடுத்துருக்கிறது அப்படி எழுதுறேன். ஸோ ax plus b equal to 0வா? ஸோ ax equal to minus b, x equal to minus b divided by a. ஸோ xோட வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? minus b by a. a கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? minus b plus b equal to 0. So the 0 of polynomial h of x is 0. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Question number 4. பல்லுறுப்புக்கோவையை சமன்பாடுகளின் மூலங்கள் காண்க. Find the roots of the polynomial equations. First subdivision 5x minus 6 equal to 0. So 5x minus 6 equal to 0 na 5x equal to 6. So x equal to 6 divided by 5. அதுதான் இதோட ஆன்சர். The roots of polynomial 5x minus 6 is 6 divided by 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் x plus 3 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x plus 3 equal to 0னா x equal to minus 3. இந்த plus 3 இந்த பக்கம் வச்சுன்னா minus 3. So x equal to minus 3. The roots of polynomial x plus 3 is minus 3. Next, 10x plus 9 equal to 0. So 10x plus 9 equal to 0னா 10x equal to இந்த plus 9 இந்த பக்கம் வச்சுன்னா minus 9. x equal to minus 9 divided by 10. So the roots of polynomial 10x plus 9 equal to 0 is minus 9 divided by 10. So 9x minus 4 equal to 0. 9x minus 4 equal to 0 na 9x equal to 4. x equal to 4 divided by 9. Roots of 9x minus 4 is 4 by 9. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Question number 5. Verify whether the following are zeros of the polynomial indicated against them or not. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கு அவற்றுக்கு எதிரே குறிப்பிட்டுள்ளவை பூஜ்ஜியங்களா என சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் p of x equal to 2x minus 1, x வேல்யூ வந்து 1/2ன்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஆஃபை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு 1/2 மைனஸ் 1. இந்த 2 கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது? 1 மைனஸ் 1 0. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் த 0 ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு p of x equal to x cube minus 1, comma x equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ p of x equal to x minus 3, 1. இது அப்படியே எழுதிக்கிறேன். xக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும் 1 கியூப்னாலும் 1 தான். ஸோ மைனஸ் 1. 1 minus 1 equal to 0. ஸோ p of x equal to 0, comma x equal to 1 அப்ளை பண்ணும்போது is 0 of p of x அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் p of x equal to ax plus b, x equal to minus b by a. So p of x equal to x plus b. So ax plus b அப்படிங்கிறது இந்த x வேல்யூவை minus b by a சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a into minus b by a plus b. ஸோ இது கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குது? minus b plus b. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 கிடைக்குது. ஸோ p of x equal to 0. Therefore x equal to minus b by a is a 0 of p of x அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் p of x equal to x plus 3 x minus 4, comma x equal to 4 x equal to minus 3. ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. x equal to 4 கொடுத்துருக்காங்க, x equal to minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு x equal to 4, x equal to 4னா 4 அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து minus 3 அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கிவனாக அப்படியே நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ x equal to 4 அப்ளை பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ x equal to 4 அப்ளை பண்ணுறேன். ஸோ p வந்து எக்ஸோட வேல்யூ 4, 4 + 3 4 - 4, 4 + 3னா 7, 4 - 4னா 0, 7 into 0 0 தான். ஸோ x equal to 4 அப்ளை பண்ணும்போது the 0 of p of x. ஸோ 0 தானே கிடச்சிருக்கு. ஸோ 0 of p of x. ஸோ நெக்ஸ்ட்டு -3 அப்ளை பண்ணுறேன். -3 அப்ளை பண்ணும்போது -3 + 3 இது கேன்சல் ஆயிடும். ஸோ -3 - 4ன்னு -7. ஸோ இது -0 இன்ட்டு -7 0. ஸோ 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0. ஸோ x equal to -3 is 0 of p of x. ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன? x equal to 4, -3. அதாவது x 4ன்னு கொடுத்துருந்த போது நமக்கு 0 தான் கிடைச்சிது. 4ன்னு கொடுத்த போது நமக்கு 0 தான் கிடைச்சிது. -3 அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைச்சிது. ஸோ 4, 3 ஆர் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் p of x equal to x plus 3 x minus 4 அப்படிங்கிறத நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்பு கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. Find the number of zeros of the following polynomials represented by their graphs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் கொடுத்துட்டாங்க. இதில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கிராஃப் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதுதான் வந்து 0 பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டும் வந்து மீட் பண்ணுற இடம் இந்த பாயிண்டில் மீட் பண்ணிச்சுனாலே கண்டிப்பாக அது 0 வேல்யூ மீட் பண்ணும். ஸோ 1 and 2 எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணிச்சுன்னா 1 and 2. ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட்ஸு. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். இதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுது? 1 2 3. இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இது எடுத்துக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மீட் பண்ணுது? 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, மேலே தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸை எது டச் பண்ணியிருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன? 1. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஆக்சிஸை எந்த பாயிண்ட் டச் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட்டை நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும். அதுதான் சிம்பிள்.
இப்போது எக்ஸசைஸ் 3.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அதுக்கான சொல்யூஷன், செகண்ட் அதுக்கான சொல்யூஷன், தேர்டு ஒன் அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு ஒன் அதுக்கான சொல்யூஷன் இது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் இது, செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இது. தேர்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, இதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து இதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து next fourth question kind solution is fifth question அதுக்கான சொல்யூஷன். சிக்ஸ்த் கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது. Okay students, thank you. Next video la paakalam. Bye.